ரைட். குட் மார்னிங் பிள்ளைகள். நாங்கள் கடைசி கிளாஸ்ல உங்களுக்கு 2010 இருந்து 2016 வரைக்கும் அலகு 2 SDLCக்குரிய பகுதி 1 வினாக்கள் பார்த்தது. இன்றைக்கு 2017 இருந்து நாங்கள் MCQ பார்த்துட்டு 17 18 பார்த்துட்டு நாங்கள் 2010 இருந்து 18 வரைக்குமான பகுதி 2 வினாக்களை பார்ப்போம். அதுல 2017ஆம் ஆண்டு பேப்பரை பார்த்தோம்னா அதுல 29வது கேள்வியும் 30வது கேள்வியும் உங்களுக்கு வந்திருக்கு. கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா ஒரு பந்தி வந்திருக்கு பாருங்க. பாடசாலை நூலகத்திலிருந்து நூல்களை ஒதுக்கி வைத்தல் ரிசர்வ் இப்போது பயனரால் ஒரு படிவத்தை நிரப்புவதன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு ஃபார்மை நிரப்புறதன் மூலம் அந்த செயற்பாடு மேற்கொள்ளப்படுதுன்னு சொன்னா அது என்ன? கைவழி தகவல் முறைமை. நூல் கிடைக்கத்தக்கதாக இருக்கும் போது நூலகம் பயனருக்கு ஒரு கடிதத்தை அனுப்புவதன் மூலம் அறிவிக்கின்றது. சில வேளைகளில் நூலகம் தவறுதலாக பிழையான பயனர்களுக்கு அறிவிக்கின்றது. நூலகர் நடப்பு கையாட்சி முறைக்கான, அதாவது கைவழி தகவல் முறை, நடப்பு கையாட்சி முறைக்கான ஒரு புதிய தகவல் முறைமையை அறிமுகம் செய்வதற்கு உத்தேசித்துள்ள இப்புதிய முறைமையில் ஒரு பயனர் ஒரு நூலை நிகழ்நிலையாக ஆன்லைன் ஒதுக்கிக் கொள்ளலாம். ஒதுக்கி வைக்கப்பட்ட நூல் இரவலாக பெறப்படுவதற்கு கிடைக்கத்தக்கதாக இருக்கும் போது இப்புதிய முறைமையின் மூலம் பயனருக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பப்படுகிறது. புதிய முறைமை பிரச்சனைகள் எதுவுமின்றி தொழிற்படுகின்றமை உறுதிப்படுத்தப்படும் வரை கையாட்சி முறை புதிய முறைமை ஆகிய இரண்டும் தொழிற்பட வேண்டும் என நூலகர் தெரிவித்துள்ளார். இதுல 2-3 விஷயங்கள் வந்திருக்கு. ஒன்று இந்த கைவழி தகவல் முறைமையில இருக்கிற 1-2 தீமைகளை சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு இந்த கணினிமயப்படுத்தப்பட்ட தகவல் முறைமையை உருவாக்கின பிறகு என்னென்ன செய்யலாம் என்று சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு இந்த கடைசி வசனத்தை பாருங்க. எனக்கு புதிய முறைமை பிரச்சனைகள் எதுவுமின்றி தொழிற்படுகின்றமை உறுதிப்படுத்தப்படும் வரை கையாட்சி முறைமை புதிய முறைமை ஆகிய இரண்டும் தொழிற்பட வேண்டும் என்றேக்க இது என்ன முறைமையை நிறுவுறதுல இருந்த ஒரு முறை. என்னது? சமாந்தர முறை அமுல்படுத்தல். பழசும் இருக்கு, புதுசும் இருக்கு. எப்ப வரைக்கும்? புதிய முறைமை பிரச்சனை இல்லாமல் இயங்கும் வரைக்கும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம் இந்த சமாந்தர முறை நடைமுறைப்படுத்தல். சரி, அப்ப அதுல பாருங்க 29வது கேள்வி பாருங்க. நூலகரின் யோசனை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. புதிய முறைமை ஒதுக்கி வைக்கும் செய்முறையின் திறனை மேம்படுத்தும். இங்க ஒதுக்கி வைக்க மாட்டோம், ஒரு புக்கை ரிசர்வ் உங்களுக்கு கண்டு தேவை வேண்டாம், இங்க வேலைக்கு என்ன செய்யறது? ஆர்டர் பண்றது, இல்ல புக் பண்றது, ஒதுக்கி வைக்கிறேன். ஆன்லைன்ல செய்ய அந்த செயற்பாடு செய்யப்படும், மேம்படுத்தப்படும் என்றது சரியான கூற்று. ஏன் யார் முதல் கல்வினமா வைக்கிட்டான் அது கிடைக்கும். அடுத்தது, புதிய முறைமை ஒதுக்கி வைக்கும் செய்முறையின் செம்மையை மேம்படுத்தும். ஏன் ஒரு ஆள் ஒன்றை ஒதுக்கிட்டாருன்னு சொன்னா இன்னொரு ஆளுக்கு அதை ஒதுக்க விடுமோ? விடாது. ஆனா கைவழி முறைமையில நான் இப்ப நீங்க போன் பண்ணி சொல்றீங்க எனக்கு இந்த புத்தகம் வேணும் வேண்டாம், நான் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு சரியை போட்டு வச்சேன்னு சொன்னா ஒரு இடத்த கிடக்கு. அதை எடுத்து வைக்காம இல்ல மறந்துட்டேன் இல்லது சரி போட்டு வைக்க மறந்துட்டேன்னு சொன்னா வேற ஆள் போன் பண்ணி கேட்க என்ன செய்வேன்? அவைக்கும் அதே புத்தகத்தை
ஓம் என்று சொல்லிடுவேன். ஆகவே என்ன ஒதுக்கி வைக்கிற செயல்முறை கணினிமயப்படுத்தப்படைக்க செம்மை அதிகரிக்கும். ஏன்னு சொன்னா யார் முதலாக கேட்கிறது அவைக்கு அந்த புத்தகம் ஒதுக்கப்பட்டிரும். ரெண்டாம் தடவை நீங்க கேட்டீங்கடா வேற ஆக்கள் இப்போதைக்கு இல்லை என்று சொல்லும். சீக்ரெட் புதிய முறைமை இணையத்தை அணுக முடியாத பயனர்களில் ஓர் எதிர்மறையான விளைவை கொண்டிருக்கும். ஏன் என்ன சொல்லியிருக்கு? நிகழ்நிலை முறையாக என்ற ஒரு வசனம் வந்திருக்கு. இப்போ ஆன்லைன் என்று சொன்னா உங்களுக்கு என்ன வேணும்? இன்டர்நெட் வசதி வேணும். அப்ப புதிய முறைமை புதிய முறைமை இது கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமை. அதுவும் குறிப்பா எப்படி நடக்குதா? ஆன்லைன்ல நடக்க. ஆகவே புதிய முறைமை இணையத்தை அணுக முடியாத பயனர்களில் ஒரு எதிர்மறையான விளைவை கொண்டிருக்கும் என்றது சரியான கூற்று. ஆகவே ஏபிசி ஆகிய யாவும் 29வது வினாக்கு விடைத்தெரி விளக்கம் 4ஆக இருக்கும். இது 29வது கேள்வி. இப்ப நாங்க அடுத்த பார்ப்போம். அடுத்த வினா 30வது கேள்வி. பின்வருவனவற்றில் எது மேற்குறித்த தகவல் முறைமைக்கு மிக உகந்த நிறுவுதல் அணுகையாக முன்மொழியப்பட்டுள்ளது? நிறுவுறதுக்கு எது முன்மொழியப்பட்டிருக்குன்னா, நான் ஏற்கனவே இந்த மேல வசனம் சொன்னேன். பாருங்க, மேல ஏற்கனவே சொல்லி இருப்பேன். புதிய முறைமை பிரச்சினை எதுவுமின்றி தொழிற்படுகின்றமை உறுதிப்படுத்தப்படும் வரைக்கும் கையாட்சி முறைமை புதிய முறைமை ஆகிய இரண்டும் தொழிற்பட வேண்டும் என நூலகர் தெரிவித்துள்ளார். ஆகவே புதிய முறைமை பிரச்சனை ஒன்றும் இல்லாம இருக்கும் வரைக்கும் தொழிற்போம்ன்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். என்னண்டு சமாந்தர முறை நடைமுறைப்படுத்தல். சரி, அப்ப 30வது கேள்வி சமாந்தரம் விடைத்தெரி விளக்கம் 1ஆக இருக்கும். இது 2017ஆம் ஆண்டு வந்த MCQ பகுதி. 2 கேள்வி வந்தது, 2 மார்க்ஸ். சரி, இதோட கிடையாது. 2017ஆம் ஆண்டு பகுதி 1 வினாக்கள் நிறைவடையும். இப்ப நாங்கள் 2018ஆம் ஆண்டு பார்ப்போம். 2018லயும் உங்களுக்கு 2 கேள்வி வந்திருக்கு. 30வது கேள்வியும் 31வது கேள்வி. சரி, இல்ல பாருங்க முடியாது. முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்துடன் தொடர்புடைய நீர்வீழ்ச்சி மாதிரியம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை உண்மையானது அல்லது உண்மையானவை? நாங்கள் SDLC படிமுறைகள் பார்த்த பிறகு முறைமை அபிவிருத்தி மாதிரியங்கள் என்று சொல்லி ஒரு 4-5 பெயர் எழுதி போட்டு அதுல நீர்வீழ்ச்சி ஒரு மாதிரியத்தை முதலாவதாக வகுப்புல விளங்கப்படுத்தினோம். சரி, இது ஒரு எளிய மாதிரியம், குறுகிய முறைமைகளுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும், விளைவு இறுதியில வாரது ஒரு தீமையாக இருக்கும், முன்னைய படிக்கு செல்ல முடியாதுன்றது ஒரு தீமையா இருக்கும் என்று சொல்லி சில நன்மை தீமைகள் எல்லாம் தந்தது. அப்புறம் நாங்கள் 2 மாதிரியங்களையும் ஒப்பிட்டும் நோட்ஸ் எழுதினாங்க. இப்ப கேட்டது இந்த நீர்வீழ்ச்சி மாதிரியத்தை மட்டும் நான் கேட்டிருக்கேன். சரி, அப்ப கூட்ட பாரு, இம்மாதிரியத்தில் ஒவ்வொரு கட்ட நிலையினதும் செயற்பாடுகள் அடுத்த கட்ட நிலையில் உள்ள பணியை தொடங்குவதற்கு முன்பாக நிறைவேற்றப்படும். ஏற்கனவே சொன்ன என்னண்டு, ஒரு படிமுறை முழுமையாக நிறைவு செய்தால்தான் அடுத்த படிமுறைக்கு போகலாம். ஏற்கனவே சொன்னானே. ஆகவே கூற்று பொருத்தமானது. சரி, அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்கள் இதை வட்டியுள்ள இம்மாதிரியம் ஓர் ஊடாட்ட விருத்து மாதிரியத்தில் உள்ள ஒரு
முழு முறைமையாக விருத்தி செய்யப்படும் ஒரு தொடக்க அடிப்படை முறைமையை விருத்தி செய்வதற்கு உதவுகின்றது. இந்த வசனத்தை நீங்கள் சரியா விளையக்கூடணும். சில வேளை இந்த தமிழ் மொழி மூல மாற்றங்கள் நடக்க அது இந்த ஆங்கில வடிவத்தை நீங்கள் சேர்த்து பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். நாங்க 2018 வந்து அந்த 30களின் 3வது கூற்று இங்கிலீஷ் மீடியத்துல எப்படி வந்துக்கிட்டு வேற B கூட்ட பாருங்க. This model helps to develop an initial basic system which is developed into a full system in an iterative incremental fashion. Right? ஊடாட்ட விருத்தி மாரியத்துக்கு அல்லது ஊடாட்ட விருத்தி மாதிரியத்துல ஒரு முழுமையான முறைமையாக விருத்தி செய்யப்படுற முறைமைக்குரிய அடிப்படை முறைமையை விருத்தி செய்ய உதவுகின்றது இந்த கூற்றாக இருக்கு. அப்ப என்னண்டா இந்த நீர்வீழ்ச்சியுறு மாநிலத்துல நாங்கள் முறைமையை அபிவிருத்தி செய்து போட்டுத்தான் என்ன செய்யறோம் சொல்லி இருக்கு. அத அந்த 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 மாதிரியத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ஊடாட்ட ஒரு நிமிஷம் இல்லைங்க. இப்ப இதுல பார்த்தோம்னா பிள்ளைங்க உங்களுக்கு பி கூட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த விளக்கம் அந்த வசனங்கள் ஓர்டர் உங்களுக்கு மாறி இருக்கலாம். அந்த விளக்கம் என்னன்னு சொன்னா அதாவது நீர்வீழ்ச்சியுறு மாதிரியம் என்றது ஊடாட்ட விருத்தி மாதிரியத்துல நாங்கள் முழுமையா அபிவிருத்தி செய்யற முறைமையின் ஒரு அடிப்படை முறைமைண்டா என்ன, இதை வச்சுக்கொண்டுதான் இதை கொண்டு ஊடாட்ட விருத்தி மாதிரியத்துல கொடுத்துதான் நாங்கள் என்ன செய்யறோம் ஒரு முறைமை அபிவிருத்தி செய்யறோம்னு கிடையாது. அது என்ன ஒரு முற்றுமுழுதாக தவறான கூற்று. ஏனென்று சொன்னா நீர்வீழ்ச்சியுறு மாரியம் சரி ஊடாட்ட விருத்தி மாரியம் சரி முறைமை அபிவிருத்திக்கு பயன்படுத்தலாம். ரெண்டையுமே தனித்தனியே பயன்படுத்தலாம். தனியா நீர்வீழ்ச்சியுறு மாரத்தை மட்டும் பயன்படுத்தியும் செய்யலாம், ஊடாட்ட விருத்தி மாரத்தை மட்டும் பயன்படுத்தியும் செய்யலாம். ஆகவே நீர்வீழ்ச்சியுறு மாரியம் தான் இந்த ஊடாட்ட விருத்தி மாரியத்துக்கு அடிப்படை முறைமை அபிவிருத்தி செய்ய பயன்படும் என்றது கூற்று தவறான கூற்றாக இருக்கும். அப்ப இதுல நீங்க இந்த உங்களோட புக்ல இந்த பிஏ வந்து நீங்கள் பிழையண்டு போட்டுட்டு இந்த சைட்ல நோட் பண்ணி எழுதிவிடுங்க. இதுல எழுதுங்க நீர்வீழ்ச்சி ஊடாட்ட விருத்தி மாதிரியம் இரண்டையும் தனித்தனியே பயன்படுத்தி முறைமையை அபிவிருத்தி செய்யலாம். நீர்வீழ்ச்சி ஊடாட்ட விருத்தி மாதிரியம் ஆகிய இரண்டையும் இதுல நேர எழுத இடமில்ல அடிப்படையில் இப்படி சைட் எழுதுங்க. அப்படி சரி. நீர்வீழ்ச்சி ஊடாட்ட விருத்தி மாதிரியம் ஆகிய இரண்டையும் தனித்தனியே பயன்படுத்தி தனித்தனியே பயன்படுத்தி தனித்தனியே பயன்படுத்தி தனித்தனியே பயன்படுத்தி முறைமையை முழுமையாக அபிவிருத்தி செய்யலாம். தனித்தனியே பயன்படுத்தி முறைமையை முழுமையாக அபிவிருத்தி செய்யலாம். இப்ப அடுத்த கூற்று பாருங்க. இம்மாதிரியத்தில் பொதுவாக பயனர் ஆயுள் வட்டத்தின் முதல் கட்ட நிலையிலேயே முறைமையை காண்ப. ஒரு படிமுறை முடிஞ்ச உடனே உங்களுக்கு தேவையான முறைமை முழுசா வந்துருக்கும். அந்த கூற்று தவறு. ஆனா இங்க என்ன நடக்குது, ஒவ்வொரு தடவையும் படிமுறை சரியா இயங்குதோ இல்லையோன்னு சொல்லி ஒரு மீள் பரிசீலனை செய்யப்படுமே தவிர முதலாவது படிமுறையிலேயே முறைமை ஃபுல்லா அபிவிருத்தி செய்த முடிஞ்சா மிச்ச படிமுறை தேவையில்லை வந்துடும். முதலாவது படிமுறையில முறைமை முழுமையாக அபிவிருத்தி செய்யப்படாது.
அது தவறான கூற்று. இங்க இருக்கு முதல் கட்ட நிலையிலேயே முறைமையை காண்பார் என்று சொல்லி முறைமையை காணலாது. ஆனா என்ன ஒவ்வொரு தடவையும் நடக்க சரியா இயங்குதோ இல்லை இயங்குதோன்னு என்ன செய்யலாம், மீள் பரிசீலனை செய்யலாம். ஆகவே 30வது கேள்விக்கு உங்களோட விடைத்தெரி விளக்கம் முதலாவது விடைத்தெரி விளக்கமாக இருக்கும். இது 2018 வந்த வினா இலக்கம் 30. 2018 உங்களுக்கு வினா இலக்கம் 31 வந்து சரி. ரெண்டாயிரத்தி 18 வந்து வினா இலக்கம் 31 பாத்தீங்கன்னா இந்த ஒரு புதிய முறைமையை நடைமுறைப்படுத்தும் நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தத்தக்க முறைமையை நிறுவுதல் முறைகளின் 4 வகைகள் கீழே இடப்பக்க நிரலில் ஏதொடக்கம் டி முகப்படையாளம் விட்டு காட்டப்பட்டுள்ளன. வலப்பக்க நிரலில் முகப்படையாளங்கள் பி தொடக்கம் எஸ்ஸினால் 4 வெவ்வேறு நிறுவல் முறைகளுக்கான விவரணங்கள் தரப்பட்டுள்ளன. ரைட், எங்களுக்கு தெரியும் 4 வகையான நிறுவல் இருக்கு. நேரடி நிறுவல், சமாந்தர நிறுவல், வெள்ளோட்டு நிறுவல், கட்டநிலை நிறுவல். ரைட், இப்ப நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி படிச்சிருக்கிறோம். நேரடி நிறுவல்டா என்னென்று என்னோட பார்த்து நாங்கள் ஏற்கனவே இருக்கிற கைவழி முறைமை நிறுத்தப்பட்டு புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமை என்ன செய்யப்படும், உடனடியாக பயன்படுத்தப்படும். இப்ப இங்க இந்த கூற்றுகளை பார்த்து இருக்கும் பாருங்க. ஒரு நிறுவனத்தின் தெரிந்தெடுத்த பயனர்களுக்கு புதிய முறைமை நிறுவப்படும், அது வராது. ஒரு புதிய முறைமை நிறுவப்பட்டு ஒரு தொடர் படிமுறைகளில் நடைமுறைப்படுத்தப்படும். புதிய முறைமை நிறுவப்பட்டு விரைவாக நடைமுறைப்படுத்தப்பட்டு மேற்படியும் முறைமைகள் இருந்தால் உடனடியாக நிப்பாட்டப்படும். பழைய முறைமைகளும் புதிய முறைமைகளும் குறித்த காலத்திற்கு ஒருமிக்க செயற்படுத்தப்படும். சரி, இப்ப உங்களுக்கு நான் விஷயத்தை சொல்றேன் என்னன்னு சொன்னா, இந்த கூற்றுக்கு சரியான கூற்று 3வது கூற்று தான். சரி, ஒருவேளை அந்த 3வது கூற்று உங்களுக்கு இப்ப நேரடியா பாக்குறதுக்கு விளங்காம இருந்தால் நான் மற்ற 3ஐயும் சொல்லி போட்டு இதை விளங்கப்படுத்துறேன் பாருங்க. ரைட், இதுல இந்த சொல்லியிருக்க விஷயத்தை பாருங்க. இல்ல மற்ற 3ஐயும் வச்சுக்கொண்டு விடையை கண்டுபிடிக்கலாம் சொல்றேன். சரி, அதை சொல்லி போட்டு நான் இதை விளங்கப்படுத்துறேன் 6. சரி, எனக்கு இது தெரியாண்டு வச்சுக்கொள்வோம். உதாரணத்துக்கு இதை விடுறேன். இந்த வசனத்தை இந்த ஓவர்லப்பிங்னு சொல்லி தானே மேற்படியும் முறைமைகள் இருக்குதானே, அது இந்த அந்த வசனம் உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா அதை விடுங்க. இப்ப சமாந்தர முறை நிறுவலுக்கு வாங்க. பி பகுதி, பி பகுதி சமாந்தர முறை நிறுவனம் என்ன இருக்கு, பழைய முறைமைகளும் புதிய முறைமைகளும் புதிய காலம் குறித்த காலத்திற்கு ஒருமிக்க செயற்படுத்தப்படும். படிச்சனாங்க, கைவழி முறைமையும் கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமையும் ஒன்றாக பயன்படுத்தப்படும். புதிய முறைமை சீராக இயங்க தொடங்கினோடனே பழைய முறைமை என்ன செய்யப்படும், அதாவது கைவழி முறைமை நிறுத்தப்படும். பதங்களுக்கு தெளிவா இருக்கு. பிக்கு எஸ் வரும். வெள்ளோட்ட நிறுவனம் என்ன, ஒரு மாதிரி சூழல் நிறுவனம் என்ன வெள்ளோட்ட நிறுவல். எனக்கு ஒரு நிறுவனத்தின் தெரிந்தெடுத்த பயனர்களுக்கு புதிய முறைமை நிறுவப்படும், கொஞ்சம் பேருக்கு மட்டும் நிறுவப்படும். கட்டநிலை நிறுவுதல் பாருங்க, ஒரு புதிய முறைமை நிறுவப்பட்டு தொடர் படிமுறைகளில் நடைமுறைப்படுத்தப்படும். இங்கே அந்த புதிய முறைமை நிறுவப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா அபிவிருத்தி செய்யப்பட்டு வரணும். சரி, உங்களுக்கு நிறுவனம் குழம்பம் வந்தது. ஒரு புதிய முறைமை அபிவிருத்தி செய்யப்பட்டு ஒரு தொடர் படிமுறைகளில் நடைமுறைப்படுத்தப்படும். ஏன் பகுதி பகுதியாக நடைமுறைப்படுத்துற என்ன, கட்டநிலை நிறுவுதல். இதே பார்த்தனா இப்ப 4 கூற்று 3 கூற்று தெளிவா எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா ஏக்கு என்ன வரும், 6 தான் வரப்போகுது. சரி, நான் இப்ப சொன்னது அந்த உங்களுக்கு அந்த ஓவர்லப்பிங் என்ற வசனம் விளங்கியல் என்று சொன்னா எப்படி விடையை கண்டுபிடிக்கிற கதை சொன்னது. இப்ப அந்த 6 கூற்று பார்ப்போம். புதிய முறைமை நிறுவப்பட்டு விரைவாக நடைமுறைப்படுத்தப்பட்டு என்ன, புதிய முறைமை நிறுவப்படுது, நடைமுறைப்படுத்தப்படுது.
மேற்படியும் முறைமைகள் இருந்தால் உடனடியாக நிப்பாட்டப்படும். ஓவர்லப்பிங் சிஸ்டம் சொல்றது ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம். இதை நீங்கள் குறிச்சு காட்டிக்கொள்ளுங்க. மேற்படியும் முறைமைன்னு சொல்லி ஏற்கனவே நடைமுறையில் உள்ள முறைமையை தான் என்ன சொல்லுவோம்? மேற்படியும் முறைமைன்னு சொல்லி. கைவழி தகவல் முறைமை தான் சரி கிடையாது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கைவழி முறைமை என்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இடத்துல எழுதுங்க. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கைவழி முறைமை. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கைவழி முறைமை. ஆகவே நாங்கள் இந்த விடை தெரிவுல பார்த்த ஏ வந்து ஆர், மூன்றாவது வரலாம், இரண்டாவது வரலாம், நாலாவது வரலாம். பி எஸ், பிஎஸ் இரண்டாவது பிள்ளை, மூன்றாவது சரி நாலாவது வரலாம். சி வந்து பி, சி பி என்று சொன்னா மூன்றாவது வருது. இது பிள்ளை, இது ஏற்கனவே முன்னுக்கு பிள்ளை. ஆகவே எங்களோட விடைத்தெரி விளக்கம் என்னவா இருக்கு? மூன்றாவது விடைத்தெரி விளக்கமா இருக்கும். இது 2018 வந்த பகுதி 1 வினாக்கள். அப்ப இதோடு நாங்கள் அலகு 2 முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை வட்டம் வினா பாடத்துல 2010 இருந்து 18 வரைக்குமான எம்சிக்கு நிறைவடைஞ்சது. இப்ப நாங்கள் 2010 இருந்து 18 வரையான பகுதி 2 வினாக்கள் பார்ப்போம். உங்களுக்கு 10, 11, 12, 13 இயல்பான அளவுக்கு முடிப்பேன். அங்கால நாங்கள் மிச்சத்தை பிறகு பார்ப்போம். சரி, இவ்வளவு ஒரு நோட்ஸ் மூலம் தரணும், அதுவும் இப்ப சேர்த்து தான். இப்ப நீங்க 2010ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. 2010ஆம் ஆண்டு பேப்பர்ல உங்களுக்கு பகுதி 2ல ஒரு சின்ன கிளா 2 மார்க்ஸுக்கு கேள்வி வந்திருக்கு. பகுதி 1ல 3 மார்க்ஸ், பகுதி 2ல 2 மார்க்ஸ் வந்திருக்கு. மொத்தம் 5 மார்க்ஸுக்கு வந்திருக்கு. முதலாவது கேள்வியில ரோமன் இலக்கம் 10. அப்ப கட்டாய வினால ரோமன் இலக்கம் 10க்குரிய பகுதியை பாரு. சரி, முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்தை பயன்படுத்தி ஒரு பாடசாலை நூலகத்துக்கான தகவல் முறைமையை உருவாக்கும் கொள்பணி உம்மிடம் தரப்பட்டுள்ளது என கொள்க. இக்கொள்பணிக்காக பயன்படுத்தப்படும் SDLCயின் முதல் 2 படிமுறைகளை சுருக்கமாக விவரிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், SDLC சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை பொறுத்தவரை உங்களுக்கு 6 படிமுறை தான். நான் ஏற்கனவே சொன்ன பிரச்சனையை வரையறுத்தல் என்றதும் இயலுமை ஆய்வென்றதும் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற படிமுறைகள். ஆகவே முதல் 2 கேட்டா நீங்க எழுத வேண்டிய இந்த 6ல வார முதலாவது 2வது. முறைமையை பகுப்பாய்வு செய்தல், அடுத்து என்ன? முறைமையை வடிவமைத்தல், சிஸ்டம் அனாலிசிஸ், சிஸ்டம் டிசைன். ரைட். அப்ப முறைமையை பகுப்பாய்வு செய்தல்ன்றது முதலாவது படிமுறை. அடுத்தது முறைமையை வடிவமைத்தல். அப்ப இந்த 2ஐயும் எழுதி போட்டு நீங்கள் சுருக்கமாக விவரிக்க சொன்னா 2 லைன்ல வரைவிலக்கணத்தை எழுதி கொள்ளணும். அப்ப என்ன? முறைமையை பகுப்பாய்வு செய்தல் அல்லது தேவைகளை இனங்கால் என்று போட்டா என்ன எழுதுவீங்க? புதிய முறைமையில் அல்லது புதிய முறைமையின் தேவைப்பாடுகள் யாதென பல்வேறு தரவு சேகரிப்பு நுட்பங்களை பயன்படுத்தி கண்டறியப்படும். தேவைகளை இனங்காணல் என்றது என்ன சொல்லுவோம்? புதிய முறைமையில் உள்ளடங்க வேண்டிய விடயங்களை பல்வேறு தரவு சேகரிப்பு நுட்பங்களை பயன்படுத்தி கண்டறிதல் என்னவா இருக்கும்? முதலாவது படிமுறை என்னது? தேவைகளை இனங்காணல் என்ற படிமுறை. அப்ப தேவைகள் இனங்காணல் எழுதணும். புதிய முறைமையில் உள்ளடங்க வேண்டிய வசதிகள் மற்றும் தேவைகளை பல்வேறு தரவு சேகரிப்பு நுட்பங்களை பயன்படுத்தி அறிந்து கொள்ளல்.
அது படிமுறை ஒன்று. படிமுறை ரெண்டு முறைமையை வடிவமைத்தல். அப்ப இதுல என்ன சொல்லுவோம்? புதிய முறைமையின் பயனர் இடைமுகங்கள், தரவுத்தளம், அபிவிருத்தி மென்பொருள் போன்ற விடயங்கள் இங்கு மேற்கொள்ளப்படும். சுருக்கமழைனா காணும். தரவுத்தளத்தை முடிவு செய்யறது, பயனர் இடைமுகங்களை வடிவமைக்கிறது, அபிவிருத்தி செய்யப்படுற மொழியை தீர்மானிக்கிறது. இதெல்லாத்தையும் ஒரே வசனமா எழுத வேணும். ரைட். அப்ப புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமையின் மென்பொருட்கள், வன்பொருட்கள், பயனர் இடைமுகங்கள், தரவுத்தளம் ஆகியன இங்கு இறுதி செய்யப்பட்டு வடிவமைக்கப்படும். அப்படி சுருக்கமா என்ன செய்யலாம்? ஒரு லைன்ல எழுதி விடலாம். ஏன்னா இது முதலாவது வினால 10வது பகுதி 2 மார்க்ஸ்கள். 2 மார்க்ஸ்களுக்கு கணக்கு எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார். 2 லைன் அல்லது 3 லைனுக்குள்ள வேலையை முடிக்க வேணும். சரி, இது 2010ஆம் ஆண்டு வினா. வேற வினாக்கள் 2010ல செகண்ட் பார்ட்ல வேற இல்லை. 2011 எடுத்தோம்னு சொன்னா அங்க உங்களுக்கு 7 மார்க்ஸுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே 2011ல MCQல 3 மார்க்ஸுக்கு வந்திருக்கு. பகுதி 2 பொறுத்தவரையில உங்களுக்கு 7 மார்க்ஸுக்கு வந்திருக்கு. முதலாவது கேள்வியில 10வது வினாவும், 7வது கேள்வியில 2வது வினாவும் வந்திருக்கு. ரோமன் இலக்கம் 2. சரி, இதுல பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் முதலாவது கேள்வியில 10வது பகுதியை பார்ப்போம். முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்தில் பயன்படுத்தப்படும் 4 தேவை சேகரிப்பு நுட்பங்கள் குறிப்பிடுக. தரவு சேகரிப்பு நுட்பங்கள், தேவை சேகரிப்பு நுட்பங்கள் இதெல்லாம் ஒன்றுதான். இப்ப நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்ன? நேர்காணல், கலந்துரையாடல், ஆவணங்களை பரீட்சித்தல், மூலவகை மாதிரியங்கள், வினாக்கொத்துக்கள். அப்ப இப்படி என்ன நிறைய முறைமை அபிவிருத்தி ஆயுள் வட்டத்தின் படிமுறைகள், தரவு சேகரிப்பு நுட்பங்கள் இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த விடயங்களை நீங்க விரும்பின எழுதலாம். நேர்காணல், கலந்துரையாடல், ஆவணங்களை பரீட்சித்தல், மூலவகை மாதிரியம், இது போன்ற பல்வேறு விடயங்கள் உங்களுக்கு தந்தது. அதுல விரும்பின 4, ஒன்றுக்கு அரை புள்ளிப்படி, 4 தர அரை 2 புள்ளிகள். இது 2011ல முதலாவது வினாவின் 10வது பகுதியாக இருக்கும். அடுத்தது 2011ல 7வது வினால இந்த ரோமன் இலக்கம் 2 போகுது. அப்ப கிட்டத்தட்ட 5 மார்க்ஸ் கேள்வி. 5 இப்ப 2 7, MCக்கு 3, மொத்தம் 10 மார்க்ஸ் வந்துருக்கு. சரி, அதுல என்ன பிரச்சனை? 5 மார்க்ஸுக்கு கட்டாய கேள்வி. அப்ப நீங்க படிச்சுட்டு தான் ஆக வேணும். பாருங்க, இந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி தொடர்பாக இந்த வினா வந்திருக்கு. அதாவது இயலுமை ஆய்வு தொடர்பாக. உமது பாடசாலையில் தற்போது உள்ள 7வது கேள்வியில ரோமன் இலக்கம் 2 பாருங்க. உமது பாடசாலையில் தற்போது உள்ள நூலக தகவல் முறைமையை வலை அடிப்படை முறைமையினால் பிரதியிடுவதற்கு நீர் திட்டமிட்டுள்ளீர் என கொள்க. ஏக்கள் புதிய முறைமையின் இயல் தகவை உறுதிப்படுத்துவதற்கு நீர் கருதும் 3 அம்சங்களை எழுதுக. அதாவது இயலுமை ஆய்வின் 3 அம்சங்கள் எழுதுகன்னு சொன்னதை உங்களை விளங்கப்படுத்த சொல்லி என்ன? பொருளாதார இயலுமை, தொழில்நுட்ப இயலுமை, சட்ட இயலுமை, இப்படி என்ன ஏதாவது 3 எழுதி கொள்ளலாம். செயற்பாட்டு இயலுமை கணக்கே இருக்கு. அப்ப இந்த முதலாவது ஏ பகுதிக்கு நீங்கள் நான் சொன்ன இந்த இயலுமை ஆய்வின் விடயங்கள்ல வார ஏதாவது விரும்பின 3 நீங்க சொன்னா சரி. அடுத்ததா உங்களுக்கு சொன்ன விஷயம் இந்த நேரடி செயல்முறைப்படுத்தல் தொடர்பான பகுதி.
சரி, நேரடி செயல்முறைப்படுத்தல் சமாந்தர செயல்முறைப்படுத்தல் ஆகியவற்று புதிய நூலக முறைமைக்கு மிகவும் பொருத்தமான செய்முறைப்படுத்தல் யாது? உமது விடையை நியாயப்படுத்துக. எப்பவுமே நேரடி செய்முறைப்படுத்தலும் சமாந்தர செய்முறைப்படுத்தல் பாருங்க, நேரடி நிறுவல், நேரடி நடைமுறைப்படுத்தல், நேரடி செய்முறைப்படுத்தல், ஒவ்வொரு தடவையும் இந்த கூற்றுக்கள் வேற வரையா வருமே தவிர உங்களுக்கு என்ன வராது, இந்த அர்த்தம் எல்லாம் உண்டுதான். அப்ப நேரடி செய்முறைப்படுத்தல், நேரடி நடைமுறைப்படுத்தல், இதெல்லாம் என்ன ஒரே அர்த்தம் தான். அப்ப கேட்டிருக்கு இந்த நேரடி செய்முறைப்படுத்தலுக்கும் சமாந்தர செய்முறைப்படுத்தலுக்கும் இடையிலான வேறுபாடுகளை உங்களுக்கு கேட்டு அதுக்கு பொருத்தமான செய்முறைப்படுத்தல நீங்க என்ன செய்யணும், பெயரிக்க சொல்லி. எப்பவுமே நேரடி செய்முறைப்படுத்தலும் சமாந்தர முறை செய்முறைப்படுத்தலும் எடுக்க நன்மையா இருக்கிறது இது சமாந்தர முறை செய்முறைப்படுத்தல். எழுதுவீங்கள் முதலாவது தோணும் சமாந்தர முறை செய்முறைப்படுத்தல். அதுக்கு மார்க்ஸ் இருக்கு. ஏன் இதுல எதை பிரேரிப்பிக்குன்னு கேட்டிருக்கு, அதுக்குரிய காரணம் கேட்டிருக்கு. பிரேரிக்கிறத முதல்ல என்ன செய்யணும், எழுத வேணும். இப்ப நேரடி சமாந்தர செய்முறைப்படுத்தல். அடுத்த என்ன நடக்க போகணும்னு சொன்னா, இந்த சமாந்தர செய்முறைப்படுத்தலை நியாயப்படுத்தப்படும். என்ன சொல்லுவீங்க, சமாந்தர செய்முறைப்படுத்தலில் ஏற்கனவே உள்ள கைவழி தகவல் முறைமை மற்றும் புதிய கணினிமயப்படுத்தப்பட்ட தகவல் முறைமை ஆகியவை குறிப்பிட்ட காலத்துக்கு பயன்படுத்துவதால் புதிய முறைமையில் வழுக்கள் தோன்றினாலும் தரவு இழப்பு ஏற்பட மாட்டாது.